நேத்து கொஞ்சம் ரோஜா செடி எல்லாமே வந்து வச்சோம். அது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அத லாஸ்ட்டா காட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு இந்த இடத்துல. இப்ப ஆள் வச்சு கொஞ்சம் வந்து நாங்க இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தம் பண்ணி, மண்ணெல்லாம் கொஞ்சம் சரிச்சு விட்டு, கொஞ்சம் நீட்டா வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுனால அதெல்லாம் பண்ணோம். ஏன்னா, ஆளும் சரியா வரவும் மாட்றாங்க. இன்னொன்னு நம்மகிட்டயும் அமௌண்ட் இல்ல. அப்பப்ப செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதாவது ஒண்ணு சுத்தம் பண்ணிட்டே இருக்க மாரியே இருக்கு. அதனால எப்பலாம் எங்களுக்கு முடியுதோ, அப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க வந்து பண்ணிட்டுருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாமே அழகா கிளீன் பண்ணி குடுத்துட்டு போனாங்க. மேல இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டுருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மொளகா செடி நெறையா வச்சிருந்தோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மணத்தக்காளி செடி வளர்ந்திருந்தது. அது இல்லாம நெறைய இடத்துல கன்னாபின்னான்னு மணத்தக்காளி செடி வளர்ந்திருந்ததா, அது எல்லாத்தையும் புடுங்கிட்டு வந்து இந்த இடத்துலயே லைனா வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாரி வச்சுட்டு, அங்க குட்டி குட்டியா அந்த புல்லு பூண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிட்டு நல்லா பெருக்க போறேன். ரோஜா செடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சைடா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாரி நாங்க வந்து வச்சிருந்தோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா என்னன்னா, மண்ணு தான் கொஞ்சம் பத்தல. மண்ணு கொஞ்சம் இதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து தான் நாங்க இன்னுமே கொஞ்சம் செட் பண்ற மாரி இருக்கும். இந்த தரையில பார்த்தீங்கன்னா, இன்னுமே இந்த வீடு இடிச்ச கல்லு, குட்டி குட்டி கல்லுங்க இந்த மாரி நெறைய கிடக்கு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பொறுக்கி கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் அடியிலலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அப்படியே இருக்கு. என்ன காரணம்னா, இங்க இந்த சிமெண்ட் தரை தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாரி ஃபுல்லாவே வீட்ல அந்த தரை போட்டிருந்தாங்க பாருங்க. அதோடைய இது வந்து அப்படியே பேத்து எடுத்தாங்க. இருந்தாலுமே அடியில வந்து செங்கல்ல வச்சு அந்த காலத்துல வந்து தரை போட்டுருக்காங்க. அந்த செங்கல் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா பேக்கணும். அதுக்கு முன்னாடி இத ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி, அந்த கல்லெல்லாம் எடுத்து கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து, இவரு வீட்டுக்காரரும் நானும் சேர்ந்து தான் வந்து அந்த செங்கலெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்து பேத்தாங்க. நாங்க அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தோம். அது நான் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணல. ஏன்னா, அது வந்து நைட்டிலயே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படிங்கிறனால, அந்த மாரி தான் வந்து அந்த கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறனால நான் பெருசா எடுக்கல. ஃபுல்லாவே ஓரளவுக்கு அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா கேழ்வரகுல வந்து ஒரு ரெசிபி சூப்பரா இருக்கும். கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு, அப்படியே வெறும் கேழ்வரகு மாவு இருக்குல்ல, அத வந்து அப்படியே தண்ணியா கரைச்சு தோசை மாரி ஊத்திட்டு, பீனட் சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹெல்தியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.